சிவகங்கை கோவில் காவலாளி அஜித்குமார் மீது நகை திருட்டு புகார் கூறிய நிகிதா மீது பல மோசடி புகார்கள் இருந்தும் அவரை போலீசார் கைது செய்யாதது ஏன் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்க நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது ஏமாத்து வேலைன்னு விமர்சனம் பண்ணியிருக்காரு. சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தை அடுத்த மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவில்ல காவலாளியாக பணியாற்றி வந்த அஜித்குமார் மீது மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள ஆலம்பட்டியைச் சேர்ந்த நிகிதா என்பவர் நகை திருட்டு புகார் அளிச்சிருக்காங்க. அதன் பேர்ல தனிப்படை போலீசார் அஜித்குமாரை விசாரிக்க அழைத்து சென்று தாக்கியதுல அவர் உயிரிழந்தாரு. இந்த ஒரு சம்பவமானது தமிழகம் முழுக்க பெரிய பரபரப்பை ஏற்படுத்தினது. இந்த நிலையில புகார் அளித்த நிகிதாவை ஏன் இன்னும் கைது செய்யலன்னு சீமான் கேள்வி எழுப்பியிருக்காரு. தன்னோட தாயாருடன் மலப்புரம் சென்று காவலாளி அஜித்குமார் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறிய பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சீமான் போராட்டம் நடத்தவே நெறிமுறைகள் விதிக்கப்படும் நிலையில அஜித்குமாரை விசாரிக்கும் போது ஏன் அதனை பின்பற்றல அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. குற்றவாளியாகவே இருந்தாலும் காவல் நிலையத்துக்கு தான் அழைத்து செல்லப்பட்டிருக்கணும். ஆனா போலீசார் அப்படி செய்யாம அஜித்குமாரை அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. திருடப்பட்ட நகையை மீட்டுட்டாங்களா, அந்த வழக்கோட நிலை இப்போ என்னன்னு சரமாரியான கேள்விகளை எழுப்பினாரு. குற்றம் தெரியாத போதுதான் சிபிஐ தேவை அப்படின்னு இங்க குற்றம் வெளிப்படையாகவே தெரியுதுன்னு சொல்லியிருக்காரு. உங்களோட காவல்துறை மீது உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா? சிபிசிஐடியில இருந்து விசாரணையை சிபிஐக்கு மாற்றியதை ஏமாத்துறதுக்கு தான் அப்படின்னு சொன்ன சீமான் காவல்துறை விசாரணையில அரசுக்கு நம்பிக்கையே இல்லையா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு.